ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சிலர் சொல்கிறாங்க, சிலர் மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க, சிலர் ரெண்டுமே சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொதுவாக ஹாப்பி அல்லது மேரி என்று சொன்னாலே, மேரியில் மெரி என்று சொன்னாலே சந்தோஷம்னு தான் பொதுவான அர்த்தம். அப்போ ஹாப்பி கிறிஸ்மஸ்னாலும் மேரி கிறிஸ்மஸ்னாலும் சந்தோஷமான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்று தான் அர்த்தம். ஆனால் ரெண்டு வார்த்தையிலும் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இப்போது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறோம், எல்லா பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்கிறோம். அப்போ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்? பிறந்தநாள் கொண்டாடுற ஆளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அவர் தான் கேக்க வெட்டி பரவாயில்ல நமக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷம். ஆனால் வாழ்த்து சொல்கிறோமே அவங்களுக்கு அந்த பிறந்த நாளை கொண்டாடுற நபருக்கு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஆகவே மகிழ்ச்சின்னு சொன்னாலும் அதில் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பலவிதமான சந்தோஷத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது. பாவம் செய்யும்போது ஒருவித சிற்றின்ப மகிழ்ச்சி இந்த உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கிறது. பாவம் தண்ணி அடிக்கிறான், போகிக்கிறான், ஏறுங்க அவனும் ஏன் நிம்மதிக்கு நான் குடிக்கிறேன் அப்படிமா. ஆனால் அதனுடைய பின் விளைவு அவன் சரீரத்தை அழித்து, அவன் ஆத்மாவை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, அவன் கேரக்டரை மாற்றி மனுஷனை மோசமான ஜீவியத்துக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. அது அப்போ அற்பமான சந்தோஷம். அதனால தான் அது சிற்றின்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதை அழைக்கிறோம். இது முதல் வகையான சந்தோஷம். ரெண்டாவது ஒரு வகையான சந்தோஷம் சங்கீதம் 4:7 தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீன்னு சொல்றார். தானியமும் திராட்சரசமும் பெருகினா ஒரு சந்தோஷம். வேலை கிடைச்சிட்டு, கல்யாணம் முடிஞ்சிட்டு, ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு, பொண்ணு ஒழுங்காயிட்டு அப்படின்னா ஒரு சந்தோஷம். பணம் வருது, வருமானம் வருதுன்னா இது உலக பிரகாரமான சந்தோஷம். அது எல்லாருக்கும் தேவை. ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நமக்கு தரத்தான் செய்கிறார். ஆனால் வருமானம் இல்லைன்னா அந்த சந்தோஷம் இருக்காது. வேலை போயிட்டுன்னா அந்த சந்தோஷம் போயிடும். வருமானம் இல்லை அப்படின்னா துக்கமான ஒரு நிலைக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போ அது ஒரு நிரந்தர சந்தோஷத்தை தருகிறதா? இல்லை. அங்கே தான் மூன்றாவது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மேரி கிறிஸ்துமஸ் என்பதற்கும் நம்ம ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறோம். கிறிஸ்துமஸ் அப்படின்னு தேவதூதன் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இதுதான் குட் நியூஸ். பிரியமானவர்களே, அப்போ எல்லா ஜனத்துக்கும் மகிழ்ச்சியா? அது இப்படி எல்லா ஜனத்துக்கும் மகிழ்ச்சின்னா மனிதனுடைய வாழ்விலே அவன் மகிழ்ச்சியை கெடுப்பது பாவம். அவன் மகிழ்ச்சியை கெடுப்பது முக்கியமாக பாவம் தான். அவன் குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்படும் போது தான் அந்த நிம்மதியை இழந்துருதான், மகிழ்ச்சி இழந்துருதான். என்னதான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவன் உள்ளத்தில் குற்ற உணர்வு இருந்தால் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, எப்போதும் என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று தாவீது சொல்லுவது போல அந்த குற்ற உணர்வு அவங்களை வாட்டி வதைக்கும். அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, ஐயோ இந்த பாவத்தை செய்துட்டேனே, ஐயோ இந்த பாவம் செய்த போது கூட சிலர் வருத்தப்படலை, அந்த பாவம் செய்து வெளியே தெரிஞ்சிட்டுன்னு வைங்க, அவமானம் தாங்க முடியாமல் வேதனைக்கு ஆளாகி அவங்க வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறாங்க. அப்போ அந்த பாவம் அவனை நிம்மதியை கெடுத்து வாழ்வை அழிக்க பார்க்கிறது. முடிவில் அவன் நரகத்திற்கு அவனுடைய ஆத்மா செல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து மனிதனுக்கு மன்னிப்பை, விடுதலையை கொடுத்து அவனுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் மனிதனாக அவர் பிறந்தார். அதனால தான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அவனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார். சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப போகிறார். அதனால தான் அவர் பிறப்பின் பண்டிகை என்பது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இப்போ மேரி கிறிஸ்மஸ் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஹாப்பி என்பது பொதுவாக மகிழ்ச்சியை குறித்தாலும் மேரி கிறிஸ்மஸ் என்பது உண்மையாக உணர்வுபூர்வமாக ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறி அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நம்ம கொண்டாடுறோம் பாருங்க, அதான் மெய்யான சந்தோஷம். மேரி கிறிஸ்மஸ்.
அது உணர்வு பூர்வமானது. அது யாரெல்லாம் ஆண்டவரை இப்படி ஏற்றுக்கொள்கிறாங்களோ எல்லாருக்கும் சொந்தமானது. ஒருவேளை மற்ற சந்தோஷம் உலகத்தில் வசதியாக இருக்கிறவருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த சந்தோஷம் வசதி உள்ளவர்கள் பார்த்து வருகிற சந்தோஷம் அல்ல, எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம். அப்போ இந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா சந்தோஷமா மேரி கிறிஸ்மஸ், ஐ ஹாவ் ஜீசஸ், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டோடைய பிள்ளை, ஐ எம் த சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? இந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், விரோதமாக செயல்பட்டிருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லாமல் தானே இருக்கிறீங்க, சந்தோஷம் இல்லாமல் தானே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கும் இந்த செய்தி மூலமாய் பேசுகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு திறந்து தா, நான் உன் வாழ்விலே வருகிறேன், உலகம் தராத மகிழ்ச்சியை நான் உனக்கு தந்து, நீ சந்தோஷத்தை தேடி என்னெல்லாமோ செய்து பார்க்கிறா, எங்கெல்லாமோ ஓடுற, உனக்கு கிடைக்கல, என்னிடம் வா, நான் உனக்கு மெய்யான சந்தோஷத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார்.